முதலில் எனது அம்மாச்சியின் படத்திருப்பிழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் மற்றும் நன்றி. அருள்மேரி இங்கே இருக்கிற பெரும்பாலான ஆளுங்களோட வாழ்க்கையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களோட தாக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. மாமா சொன்ன மாதிரி மாசிலாமணி, அந்தோணி அம்மாள் நாடார் வம்சாவளியாக இருந்தாலும் சரி, இல்லை சவரிமுத்து அண்ணம்மாள் அவங்களோட வம்சாவளியாக இருந்தாலும் சரி, அந்த வம்சாவளியில் வந்த எல்லாரோட வாழ்க்கையையும் ஏதாவது ஒரு வகையில் எங்கள் அம்மாச்சி தொட்டிருக்காங்க. ஐன்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் அருள்மேரிங்கிறது யார்? உங்கள் வாழ்க்கையெல்லாம் அவங்க தொட்டிருக்கலாம், எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே அவங்க தான். அம்மாச்சி இல்லாமல் இன்றைக்கி ஐன்ஸ்டீன் ஒரு ஆள் வந்து இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது. அவங்க ஒரு பெரிய குடும்பத்தோட மூத்த மருமக. அவங்க கணவனோட சகோதரிகள் அப்போ அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கே நிறையா சகோதரிகள், 9 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை முதலே பிறந்து இறந்துட்டாங்க, 9 பிள்ளைங்க. ஸோ அவங்களோட 50வது வயசு வரைக்கும் குழந்தைங்களை பெற்று வளர்க்குறது, அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்கள பார்த்துக்கிறது, இது மட்டுமே தான் அவங்க வாழ்க்கையாக இருந்திருக்கு. நான் பிறக்கும்போது அவங்களுக்கு 50 வயசு. ஒரு உடல்நிலை சரியில்லாத பொண்ணு, அவங்க வழியாக வந்த ஒரு மகன். வேறு யாராக இருந்தாலும் அந்த சமயத்தில் அந்த பொறுப்பை ஈஸியாக தட்டி கழிச்சிருக்கலாம். தட்டி கழித்தாலும் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அம்மாச்சி நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் ஈவன் அவங்க பெற்றுட்டு ஆனது வரைக்கும் எனக்கு இன்னொரு அம்மாவாக இருந்து அவங்களால என்னோடய பெட்டர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சது அருள்மேரி. அதுக்கு நான் என்னன்னைக்கும் நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையிலேருந்து ஒரு செய்தி இருக்கும் நம்மளுக்கு. அம்மாச்சி எனக்கு கொடுத்த செய்தி ஒன்றே ஒன்று தான். ஒரு வாட்டி எனக்கு பக்கத்து வீட்டில் என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கோம், ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம். அப்போ அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு டவுட்டு கேட்குறாங்க. ரொம்ப சின்ன பிள்ளை, 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் இருக்கும். இப்போ எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஸோ நான் ஒரு மாதிரி லைக் நீயே படிடா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அம்மாச்சி என்னை கூப்பிட்டு, நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா இன்னொருத்தவங்க நம்மக்கிட்ட அதை கேட்குறாங்கன்னா நம்ம எப்போவுமே கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கறதுனால நம்மளுக்கும் அது ஞாபகம் இருக்கும், இன்னொருத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுனால அறிவு எப்போயுமே நம்மளுக்கு குறையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இனிமேல் இருக்கிற நாளும் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையிலையும் அருள்மேரி ஏதாவது ஒரு பங்கு நிச்சயமாக இருந்திருக்கும். நான் பேசினா அம்மாச்சி பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக அவ்வளோ இருக்குது. அவங்களோட கடைசி காலத்தில் அவங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு இயற்கையோ கடவுளோ அது கொடுத்த அந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இருக்க முடிஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மாச்சி மாமா சொன்ன மாதிரி ஒவ்வொரு உலகமே ஒரு நாடக மேடைன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹோம்மேட் வீடியோ ஒன்று இருக்குது என் வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாத ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஹோம்மேட் வீடியோ. அம்மாச்சி சிங்கப்பூர் போயிருக்காங்க. போயிட்டு ஃபஸ்ட் டைம் மாமாலாம் கூப்பிட்டு போய் அவங்க எல்லாம் காட்டுறாங்க. அப்போது அலெக்ஸ் மாமா ஒரு கேமரா வச்சுட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாச்சி இவ்வளோ பெரிய குடும்பத்தோட மருமக, சவரிமுத்து நாடாரோட மக, இவ்வளோ அருமையான பிள்ளைங்களோட அம்மா. அருள்மேரி அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய அடையாளம் தான். இவங்க அவ்வளோத்தையும் விட்டுட்டு ஐன்ஸ்டீனோட பாட்டின்னு சொன்னாங்க. அதனால் மறக்கவே முடியாது அந்த விஷயம். நம்ம அம்மாச்சி இவ்வளோ பேரை வளர்த்தாலும் நம்ம மேலே அவ்வளோ இது பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம எப்போவுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சரி பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐன்ஸ்டீன் நீ யாருன்னு கேட்டால் என்ன ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிக்கிறத விட அல்ஃபோன்ஸோட பையன் யாராவது சொன்னாலோ இல்லை அருள்மேரி பரிசுத்தம் அவங்களோட பேரன்னு நான் சொன்னாலோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பேரை காப்பாற்றுறதுக்கு
மிச்சம் இருக்க என் வாழ்நாள் ஃபுல்லாக என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நிச்சயமாக பண்ணுவேன் மச்சி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.